பூமாரி வீட்டு பூனையின் உதவியால் பத்திரகாளியும் பிற ஹவுஸ்மேட்ஸ்களும் ஆபத்தான பேய்களிடமிருந்து தப்பித்து விடுகிறார்கள். நல்ல வேலை, பூமாரி வீட்டு பூனை சரியான நேரத்துல இந்த பேய் பாஸ் தலைவி கார்ட தூக்கி போட்டுச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும்? ஆமா ஆமா, சரியா சொன்ன. நல்ல வேலை, பூனை வந்து காப்பாத்திருச்சு. என்னம்மா பண்ணு மேலேயி, நீ இந்த பூனைய என்ன செஞ்சான்னு மறந்துட்டியா? பேய் பாஸ் வீட்டின் 11ஆம் நாள். 11ஆம் நாள் இரவு 12:30 மணி. பேய் பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்களே, உங்கள் மூவருள் எவரேனும் ஒருவர் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். இன்னும் அரை மணி நேரத்தில் உங்கள் மூவருள் யாரேனும் வெளியேறாவிட்டால் பிறகு நீங்கள் மூவரும் இந்த பேய் பாஸ் வீட்டால் அழிக்கப்படுவீர்கள். ஐயா பேய் பாஸ் ஐயா, இப்படி 3 பேர்ல ஒருத்தரை குழிக்குள்ள தள்ள சொல்றீல ஐயா. இதை விட்டா வேற ஏதாச்சும் வழி இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா. சரி, உங்களுக்காக 2வது ஆப்ஷனையும் தரேன். இன்னும் அரை மணி நேரத்துல ஒண்ணு உங்க 3 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே போகணும். இன்னொரு ஆப்ஷன், உங்க 3 பேர்ல ஒருத்தருக்கு பதிலா உணவு தரும் மைக்ரோவேவ் ஓவனை வீட்டுக்கு வெளியே தூக்கி போட வேணும். வாட்? உணவு தரும் மைக்ரோவேவ் ஓவனை தூக்கி போடணுமா? அப்போ சாப்பாட்டுக்கு நாங்க என்ன பண்றது? ஐயா பேய் பாஸ் ஐயா, இந்தாங்க ஐயா. பொருளை விட மனுஷனுவ உசுறுதான் முக்கியம். இந்த சோறு தர மைக்ரோவேவ் ஓவனையே நாங்க வெளியில தூக்கி போட்டுக்கிறோம். இல்ல இல்ல இல்ல. அடிமை சிக்கிட்டா. பூனைக்குட்டி, இங்க வா பாப்போம். வா 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 வா. வெளியே போ. பேய் பாஸ், சட்டுன்னு கதவை சாத்துங்க. பூனை உள்ள வந்துட போகுது. இன்னையோட மியாவ் மியாவ்னு கத்துற இந்த பூனையோட தொல்லை முடிஞ்சது. ஆஹா, அப்படின்னா நான் வெளியில தூக்கி போட்ட பூனை தான் நீயா? நகத்தை வச்சு என் மூஞ்ச திறந்தாத. யாய் பூமாரி விட்டு பூனை, போதும் போதும், அவளை விட்டு. பண்ணு மேலேயி இப்போ முன்ன மாதிரி இல்ல, இப்போ நல்லவளா மாறிட்டா. ஆமா ஆமா, நான் நல்லவளா மாறிட்டேன். என்ன விட்டு, என்ன விட்டு. எப்பா எப்பா எப்பா, கொஞ்சம் விட்டுருந்தானா என் மூஞ்சைய புரண்டு எடுத்திருக்கோம். அம்மா, பண்ணு மேலேயி அந்த பூனை ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலான்னு கை கொடுக்குது. கொஞ்சம் விட்டுருந்தா முகத்தையே பிச்சு எடுத்திருக்கோம். இப்ப கை வேற கொடுக்குதா? சரி சரி, இந்தா, we are friends now. எம்மாடி போச்சு, இந்த இடமே இப்போ இடிஞ்சு விழ போகுதாட்டுது. யம்மா, நாம சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும்பா. ஆமா தம்பி, சரியா சொன்னீங்க. முதல்ல இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிரணும். ஏய், எல்லாரும் கொஞ்சம்
அம்மாடி மறுபடியும் நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சா? ஏய் லட்டாண்டி, சீக்கிரம் சீக்கிரம் பேய் பாஸ் தலைவி கார்டை பயன்படுத்தி சீக்கிரம் நெருப்பு ஆன. சரிம்மா, சீக்கிரம் இப்பவே நெருப்பு அணைச்சிடுறேன். எங்க போச்சு? அம்மாடி, கார்டை வேற எங்க போட்டனோ தெரியலையே. என்னது, கார்டை தொலைச்சிட்டியா? ஏய், இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன உன் கையில கொடுத்துச்சு. அட ஆமா. யாரும் பயப்படாதீங்க, கார்டு இங்கதான் இருக்கு. உடனே இதோ எடுத்துறேன். ஆஹா, நெருப்பெல்லாம் வீடு முழுக்க வேகமா பரவுது. ஏய் லட்டாண்டி, சீக்கிரம் சீக்கிரம் அந்த கார்டை எடு. பயப்படாதம்மா, பண்ணு மேலே இதோ எடுத்துறேன். தலைவை கார்டு போச்சு, எல்லாம் முடிஞ்சது. கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் இந்த கார்டை எடுத்துடலாம். ஏய் வேண்டாம் வேண்டாம். இப்போ இந்த கார்டை எடுக்கிறத விட இங்க இருந்து தப்பிக்கிற வழியை தான் நாம தேடி கண்டுபிடிக்கணும். ஆமாப்பா, இந்த இடமே அழிய போகுது. வாங்கப்பா, சீக்கிரம் தப்பிச்சு ஓடிடலாம். அப்ப சீக்கிரம் வாங்க, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம். ஓடுங்க. டாஸ்க் ரூமா? இது என்ன ரூம்? யாய், அது டாஸ்க் ரூம். அதுக்குள்ள வெறும் நோட் பேப்பர் மட்டும் தான் இருக்கும். அந்த ரூமை திறக்காதீங்க, அது வேஸ்ட். வாங்க, வேற ரூம் இருக்கான்னு பாப்போம். கோஸ்ட் ரூமா? இது என்ன ரூம்? யபா, அது பேய் தயாரிக்கிற ரூம்ப்பா. அந்த ரூமை திறந்தா புதுசு புதுசா பேய் தான் வரும். சீக்கிரம் வாங்கப்பா, வேற வழி இருக்கான்னு பாப்போம். ஏ அம்மா, ரூமா அலைய விடுறானுவலே. யபா, இது என்ன ரூம்ப்பா? இது கண்ட்ரோல் ரூமுடா. இதுக்குள்ள வெறும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸும் ஓல்டு வீடியோ ஃபுட்டேஜஸும் மட்டும்தான் இருக்கும். ஏ அம்மா, எல்லா ரூமையும் தேடி அலைஞ்சாச்சு. அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்த இடத்துலயே அழிய போறோமா? யபா, என்ன வேகமா ஓடி ஒளிஞ்சாலும் நம்ம எல்லாரும் அழியதான் போறோம். பேசாம ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை நினைச்சுக்கிட்டே இந்த உலகத்தை விட்டு போயிடலாம்பா. ஐயா குத்தீஸ்வர தம்பி, யாயா இப்படி பேசுறீரு? யபா, எங்க நைனா ஏற்கனவே என்ன காணன்னு தேடிட்டு இருப்பாருப்பா. இனிமே நான் வரவே மாட்டேன்னு தெரிஞ்சதுன்னா எங்க நைனாவால தாங்கிக்க முடியாதுப்பா. டேய் குத்தீஸ்வரா, அழாதடா, கண்டிப்பா நமக்கு ஒரு வழி கிடைக்கும். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பேய் பாஸ் எலெக்ஷன்ல ஜெயிச்சோம். ஒரு சாதாரண சின்ன கார்டை கூட என்னால பத்திரமா வச்சுக்க முடியல. 2 நாளா பேய் பாஸ் வீட்டு தலைவி ஆறதுக்கெல்லாம் சுத்தமா தகுதியே இல்லாதவன். ஒரு கார்டை கூட பத்திரமா வைக்க முடியாதவள் ஆயிட்டேன். என்னாலதான் உங்க எல்லாருக்கும் இந்த நிலைமை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நீ மன்னிப்பு கேட்டா மட்டும் எல்லாம் சரியாயிருமா? எல்லாம் நம்ம
சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வச்சு எக்ஸிட் டோருக்கான வழி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏய், எல்லாரும் இங்க இருங்க, நான் உடனே வந்துடுறேன். சீக்கிரமா எக்ஸிட் டோருக்கான வழியை கண்டுபிடிக்கணும். இந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் ஷோ பண்ண வைக்கணும். எஸ், வேலை முடிஞ்சது. கண்டிப்பா இதுல இருக்கிற ஃபுட்டேஜஸ்ல எக்ஸிட் டோர் கண்டிப்பா இருக்கும். எங்க இருக்கு எங்க இருக்கு? எக்ஸிட் டோருக்கான வழி எங்க இருக்குன்னே தெரியலையே. ஆஹா, கஜ கஜன்னு இருக்கே, இதுல எது எக்ஸிட் டோர்னே தெரியலையே. போச்சு, எல்லாம் முடிய போகுது. நைனா, I miss you, நைனா. இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியல. கண்டுபிடிச்சிட்டேன். கோஸ்ட் பாஸ் எக்ஸிட் ரூம். கண்டுபிடிச்சிட்டேன். ஏய், எல்லாரும் சீக்கிரம் வாங்க, எக்ஸிட் டோரை கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, வெளிய போற வழியை கண்டுபிடிச்சிட்டியா? சீக்கிரம் எல்லாரும் படிக்கட்டு வழியா மேலே ஏறி வாங்க. சீக்கிரம் வாங்க. அப்போ இதுதான் பேய் பாஸ்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கான வழியா?